அபிராமி. இது பாப்பா தான் காரணமா? என்னடா சொல்றீங்க? அந்த பீஸை வித்துட்டான். இது வித்துட்டீங்களா? அடிங் கஸ்மால கைத என்ன தைரியம் தான் செஞ்சிருப்பீங்க? எங்க வித்தீங்கடா? குடு பாஸ். என்ன இந்த எச்சக்கால தான் உனக்கு ஐடியா கொடுத்ததா? ஏய் என்னடா டேய் மரியாதை தேய்தே. ஏய் உனக்குலாம் என்ன மரியாதை? கொன்றுவண்டா உன்னை டேய். ஏய் போடா. ஏய் நீ வாடா. என்னமோ பெருசா பேசுற உன்ன மாதிரி எத்தனையால நான் பாத்துக்கறேன். ஏய் சாவச்சிரோண்டா. யாருகிட்டடா? யாருகிட்ட? ஏண்டா நீங்க செய்யற காரியத்தினால எல்லா ஆட்டோக்காரன் பேரும் கெட்டு போகுது. ஒரு அப்பனுக்கு பிறந்தவங்களாடா நீலா? மவனே ஒரு சின்ன பொண்ணு வாழ்க்கை இப்படி அழிச்சிட்டீங்களாடா? இல்ல மாமே, இவன் தான் மாமே. என்னடா அவன் உன் அறிவு எங்கடா போச்சு? ஏய் ஏண்டா உங்க அக்காவுக்கும் உன் தங்கச்சிக்கோ இப்படி நிலைமை வந்தா நீ சும்மா இருப்பியாடா? ஏய் இத பாரு, உன் தப்பெல்லாம் இருக்கட்டும், நான் சொல்றது நல்லா கேட்டுக்கோ. அந்த பொண்ணை எங்க வித்தீங்களோ அந்த இடத்துக்கு என்ன இப்ப கூட்டு போனோம். ஏறுற வண்டியில. ஏய் ஏறுற வண்டியில. ரொம்ப ரிஸ்க் வேலை. வானா ரிஸ்க நான் பாத்துக்கறேன்டா. அப்புறம் பச்சை பச்சையா கேப்ப. ஏறுற வண்டியில. அடிங்க. ஏய் ஏறுடா. டேய் ஏறுடா வண்டியை. ஏறுடா. இறங்குடா டேய். வேண்டாம் மாமே. ஏய் காலன்னு 100 வாட்டிட்டே சொல்லிட்டேன். ஜபார் வேலை உள்ள போனா பிரச்சனை பெருசாயிடும். சொன்னா கேளு. ஏய் எதா இருந்தாலும் நான் பாத்துக்கிறேன்டா. எனக்கு அந்த பொண்ணு முழுசா வேணும். மவனா அவளுக்கு மட்டும் ஏதாவது ஆச்சு கொண்டா உங்களெல்லாம் ஜாக்கிரதை. விட மாட்டான்டா. உன்னை போய் கூட்டு சேர்த்தேன் பாரு. ஏய் கூட்டு சேர்த்தார டப்பாடா. அக்கா மணி யாரையோ கூட்டிட்டு வராங்கக்கா. ஏன் என்ன பீஸ் கொண்டு வந்த? இல்லக்கா ஏதோ பிரச்சனை போல இருக்கு. ஏய் எங்க 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 இந்த விடுதானா? ஏய் யாரா நீ? உன் சின்ன மாமனாரு. ஏய் மணி என்ன இதெல்லாம்? என்ன அவனாண்ட போற? இவனுங்க வித்தானுங்களே உங்ககிட்ட ஒரு பொண்ணு. அந்த பொண்ணு இப்ப 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 இங்க வரணும். ஐயோ இதுல உனக்கும் பங்கு இருக்கா? ஏய் பானே 5000 கொண்டு வந்து குருவி அவங்கிட்ட. ஏய் யாருக்கு வேணும் உன் பணம்? எனக்கு இப்ப அந்த பொண்ணு வேணும். இதோ இந்த கம்நாட்டை நம்பி அமுச்சு வச்சேன். இந்த நாய் உங்ககிட்ட எடுத்துட்டு வந்து வித்துருக்கான். வேணாம் பாவத்தை கொட்டிக்காத, மரியாதை அந்த பொண்ணை விட்டுரு. ஏய் நான் விளையாடுறியா? இவனுங்களே எனக்கு யாரும் தெரியாது, இதுல நீ வேறயா? ஏய் ஜோசப். ஏய் யார்கிட்ட என்ன பேச்சு பேசிட்டு இருக்க? தூக்கி வெளியே போடுப்பா. வாடா 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 வாடா. அல்லகே வா வா வா. ஏய் ஏய் என்ன மேல கை வைக்கிற? சீனாய்டு வச்சாகிறத. இந்த பார் அந்த பொண்ணு பாவம். அந்த பொண்ணை மட்டும் என் கூட அமுச்சு வச்சிரு. நான் பாட்டி போயிட்டே இருக்கிறேன். தேவையில்லாம டார்ச்சர் பண்ணாத. அப்புறம் அந்த பாவம் உனக்கு சும்மா விடாது. ஏய் ஜோசப். ஏய் நான் ரொம்ப ஓவரா பேசுறேன். ஏய் ஏய் பண்ணா பத்தாது. ஏய் அண்ணா. ஏய் குழந்தைங்க சொல்ற மாதிரி சொல்லுங்க, கேட்க மாட்டீங்களா நீங்க? ஏய் அக்கா ஜோசப் வேணா வேணா இரு இரு. சமாதானமா போலான்னு பார்த்தா விட மாட்டியா? இந்த பார் ஒழுங்கா அந்த பொண்ணை அமுச்சு வச்சிரு. நான் என் ரூட்ல போயிட்டு இருக்கேன், நீ உன் ரூட்ல போயிட்டாரு. ஏய் ஜோசப் அந்த பொண்ணுங்களை போய் கூட்டு வா போ. சரிக்கா. பொண்ணு வரும். மாமா அங்க போய் ஏதாவது டகால்ட்டி வேலை காமிச்ச ஒரே சீவு தூக்கி போட்டு போயிட்டே இருப்பேன். ஜாக்கிரதை. என்னடா இதெல்லாம்? இதுல எந்த பொண்ணுன்னு பாரு. ஏய் என்ன சீன் போடுறீங்களா? இதுல எந்த பொண்ணு இல்ல. அந்த பாப்பா ரொம்ப சின்ன பொண்ணு, 15 வயசு தான் இருக்கும். ஒழுங்கா அந்த பாப்பா கூட்டு வர சொல்லு. ஏய் ஏய் இங்க என்னடா பிரச்சனை? என்னமா பிரச்சனைங்க? சார் குடிச்சிட்டு கலாட்டா பண்றான் சார். பணம் கேட்டு மிரட்டுறான் சார். பாருங்க சார் கையில கத்திலாம் வச்சிருக்கான். ஏய் கத்தி கீழ போடுற. சாரி சார். சார் நீ ஏன் நியாயத்தை கேள் சார். நான் ஒரு பொண்ணை ஆட்டோல இட்டான் சார். வர வழியில பெட்ரோல் திந்து போச்சு சார். அதுக்கப்புறம் அதை நிக்கிறான் பாருங்க சார், அவன் ஆட்டோல மாத்தி விட்டான் சார். இந்த புறம்போக்கு அந்த பொண்ணை இட்டாந்து இந்த அம்மாட்ட வித்துக்கிறான் சார். சார் இவன் போய் சொல்றான் சார். எப்ப பார்த்தாலும் இப்படிதான் குடிச்சிட்டு தொல்லை கொடுத்துறான் சார். நீ சுமாரு டே தாஸ் உண்மையை ஒத்துக்கோ, அப்ரூவரா மாறிட்டு தண்டனை கம்மியாகும் சொல்லிட்டேன். ஏய் இதெல்லாம் ஓவரா தெரியல. ஏய் என்னடா ஆளுக்கால என்னமா பேசுறீங்க? சார் எங்க மேலதான் சார் தப்பு. ஒத்துக்கலாம் பாத்தீங்களா? இவன் என் ஃப்ரெண்டு சார். இவன் பணம் கேட்டான் சார். பணம் கொடுக்கலாம் தான் சார் போனான். அப்பதான் இந்த வேலை அங்க இருந்தார் சார். உனக்கு என்ன பணம் தானடா வேணா, நான் வாங்கி தரேன் வாடா, நீங்க கூட்டின்னு வந்து இங்க பிரச்சனையில மாட்டி விட்டான் சார்.
சார் அப்படியே போய் புழுகுறான் சார் அவன். சார் நான் பியூட்டி பார்லர் நடத்துறேன், லைசென்ஸ் கூட வச்சிருக்கேன் சார். தொழில் போட்டி காரணமா எனக்கு வேண்டாதவங்க செய்யற சூழ்ச்சி தான் சார் இதெல்லாம். உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா நீங்க வேணா உள்ள வந்து பாருங்க. பார்க்கலாம். வாங்க சார். புஷ். நல்லா தானீங்களா சார்? ஏய் நடரா ஸ்டேஷனுக்கு. சார் நான் என்னத்துக்கு சார் ஸ்டேஷன் வரணும்? ஓ இவ உங்களையும் கவுத்துறாளா? எதையோ கண்டுபிடிக்கிறேன்னு போய் டோட்டலா தொலைச்சு வந்து நிக்கிறீங்களா சார்? நல்லதுக்கே காலம் இல்லை சார், என்ன பண்றது? சார் என்ன போட்டு போ சார். இப்போ பண்ணலையா? போடா. ஏய், வாடா பண்ணல. போடா. ஏறா. போ. வந்துட்டானுங்க தகராறு. அம்சா யாரு நினைச்சீங்க? அம்மா கும்பிட்டுக்கப்பா. அம்மா ஒரு சந்தோஷமான விஷயம். என்னடா? கலெக்டர் அம்மாவோட பையன் பத்திரமா கிடைச்சிட்டான். ரொம்ப சந்தோஷம்டா. நான் தெய்வத்தை வேண்டிக்கிட்டே இருந்தேன், நல்லபடியா அந்த குழந்தை வீட்டுக்கு வந்தா. பிள்ளையாருக்கு அபிஷேகம் பண்ணதா வேண்டிக்கிட்டேன்டா. கலெக்டர் அம்மா கூட இந்த அளவுக்கு வேண்டிக்கிட்டு இருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். தன்னம்பிக்கை இருக்கிறவங்க முயற்சி பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. தன் மேல நம்பிக்கை இல்லாதவங்க கடவுள்கிட்ட தான் வேண்டிக்குவாங்க. எனக்கு என் மேல நம்பிக்கை போய் ரொம்ப நாள் ஆகுதுடா. கலெக்டர் அம்மாவோட தன்னம்பிக்கையால திரும்பி வந்தானா, இல்ல நீங்க கடவுளை வேண்டிக்கிட்டதால திரும்பி வந்தானா, இல்ல கடத்திட்டு போனோடனே பயந்து போய் திரும்பி அமிச்சிட்டானா, அது முக்கியம் இல்ல. பையன் பத்திரமா திரும்பி வந்துட்டான், அதுதான் முக்கியம். இப்ப நிம்மதியா இருக்கு. ஆமா, அது எப்படி திடீர்னு திரும்பி வந்தா? அதாம்மா எனக்கு சந்தேகமா இருக்கு. டாக்குமெண்ட்டை கொடுக்கலனா பையனை கொன்னுடுவேன் மிரட்டினவன் 2 நாள் கழிச்சு பையனை பத்திரமா வீட்டுக்கு அமிச்சிருக்கான். எனக்கு என்னவோ கலெக்டர் அம்மா கூடவே இருக்கிறவங்க தான் இதெல்லாம் செய்யறாங்கன்னு சந்தேகமா இருக்கு. என்னடா என்னென்னமோ சொல்ற? ஆமா, கலெக்டர் அம்மாவுக்கு இதெல்லாம் தெரியுமா? ஆமா, உங்க 2 பேருக்கும் என்ன ஆச்சு? அவங்க என்னடானா உங்களை பத்தியே பேசிட்டு இருக்காங்க, நீங்க என்னடானா அவங்கள பத்தியே விசாரிச்சுட்டு இருக்கீங்க. 2 பேரும் அம்மாவும் பொண்ணுமா ஆயிடுவீங்க போல இருக்க. அப்படிதான் வச்சுக்கேன். போடா போடா போடான்ற. சார் இதெல்லாம் ரொம்ப அநியாயம் சார். ஏய் என்னடா அநியாயம் பண்றது நீங்க? அதை தட்டி கேட்டா என்னையே கேள்வி கேக்குறீங்களா? யார் சார் ஏமாத்துறாங்க? அப்பாவி பொண்ணுங்களை ஏமாத்தி பல்லான தொழில் பண்றானுங்க, அவங்களெல்லாம் விட்டுறீங்க. அதுக்கு நியாயம் கேட்க போன என்ன தூக்கி வச்சு கும்பிடுறீங்க. என்ன சார் நியாயம் இது? ஏய் இதெல்லாம் கேக்குறதுக்கு நீ யாரா? நீதிபதியா இல்ல லாயரா? ரொம்ப பேசுற குடிகார பசங்களா? வந்தா தோலை உரிச்சு வர்றாஸ்க. டேய் வேலு கொஞ்சம் சும்மாறா. மவனே எல்லாம் உன்னால வருது. உன்னை நம்பி அந்த பொண்ணு அனுப்பணும் பாத்தியா? என் புத்தியை செருப்பால் அடிச்சிக்கணும். இது உனக்கு தேவையா? நாமளே மண்ணள்ளி போட்டுன்னு இந்த அவஸ்தைப்படுறோம். ஸ்டேஷன்ல ரிமாண்ட் எடுத்து உன்னை உள்ள வைக்க வேண்டிய அவசியமே இல்ல. நீ எல்லாம் சுடுகாட்டுல எரிய வேண்டிய போனாண்டா. மவனை வெளில வருவல்ல கொன்னுறோம் உன்னை. சார் என்னடா வெளியே வந்தா என்ன கொன்றுவன் மிரட்டுறான் சார். என்னடா சார், சார். நீ என்ன பெரிய ரவுடியா? ரவுடியா ரவுடியாடா? ஸ்டேஷனுக்குள்ள தரார் பண்ற ராஸ்கல். ஏதாவது பேசுன தொலைச்சிடுவோம் போடு. சார் எனக்கு பயமாகுது சார். இவன் கூட வச்சா கொன்னே போட்டுருவான் சார். என்ன தனியா எங்கன்னா வச்சிருங்க சார். சார் கொலை பண்றவன் சொன்னதுக்கு இந்த தாக்கு தாக்குறீங்களா சார்? ஒரு பொட்ட பிள்ளையோட வாழ்க்கையை கெடுக்க பாக்குறானுங்களா? அதை கேட்க ஒரு நாதி இருக்குதா சார்? டேய் சும்மாறா. ஒழுங்கா இருந்தன்னா சின்ன கேஸா போட்டு வெளியில விட்டுருவேன். இல்ல ஆட்டோ ஓட்ட கை இருக்காது, ஆயில் முழுக்க ஜெயிலு தான். சார் ஏன் சார் இப்படி மிரட்டுறீங்க? இதுக்கெல்லாம் நான் ஒன்றும் பயப்பட மாட்டேன் சார். தப்பு பண்றவங்க தான் சார் போலீஸ் அடிக்கணும். எங்களமா ஆளுங்க ஏன் சார் அடிக்கிறீங்க? சில போலீஸ்காரங்க பணத்தை வாங்கி ஏடாவிடமா நடக்கிறனால தான் மக்கள் மத்தியில் பேரு கெட்டு போச்சு சார். மவன உன்ன ஒரு நிமிஷம் சார்.
நீ என்ன வேணா பண்ணு சார், ஆனா அதுக்கு முன்னாடி ஒரே ஒரு ஹெல்ப் பண்ணு சார். பாவம் சார், அந்த புள்ள பச்சை புள்ள சார், அதை கெத்துருவானுங்க சார். அதை மட்டும் எஸ்கேப் பண்ணி எட்டாந்து சார். அதுக்கப்புறம் என்ன தோச்சு தொங்குடு சார். பரவாயில்ல சார், பரவாயில்ல சார். மவன நீ ஓவரா பேசிட்டு இருக்க. அடிக்க வேண்டிய தகராறு பண்ண வேண்டியது என்ன? என்ன ஏன் சார் அடிக்கிறீங்க? டேய் அவனை மூடிட்டு பேசாம இருக்க சொல்றா, இல்லன்னா உனக்கு தாடி கிடைக்கும். டேய் கொஞ்சம் பேசாம இருடா. சேட்டையா பண்றீங்க, தொலைச்சிடுவேன் படுவா. டேய் வேலு கொஞ்சம் சும்மா இருடா. டேய் இப்பதான்டா அதிகமா பேசுவேன். அவனை நீ அடிபட்டு சாவணும்டா. டேய் கண்ணு முழு தெரியாம குடிக்கிறது, ஏமாந்த பொம்பளைங்கள்ட்ட போய் காசு கேக்குறது, அப்படி கொடுக்காட்டா கலாட்டா பண்றது, என்னடா சேட்டையாடா பண்றீங்க? சார் அது எப்படி சார்? அது போய் மட்டும் உங்களுக்கு அப்படியே ஃப்ளோவா வருது. சார் என்ன ரவி, இப்படி தப்புக்கு மேல தப்பு பண்ணிட்டே இருக்கோமே. என்ன செய்யறது? காரியத்துல இறங்குற வரைக்கும் தான் யோசிக்கணும். இறங்கினதுக்கு அப்புறம் எது தப்பு எது சரின்னு யோசிச்சு பிரயோஜனமே இல்லை. நீ ஈஸியா சொல்லிட்ட. என்ன இருந்தாலும் நீ கலெக்டரோட புருஷன். நாளைக்கு உனக்கு ஏதாச்சும் ஒண்ணுன்னா ஏதாவது செஞ்சாவது உன்னை வெளியில கொண்டு வந்துருவாங்க. ஆனா நான் அப்படியா? எந்த நிமிஷம் என்ன ஆகுன்னு பயந்துகிட்டு இருக்கேன். அப்படின்னு நீ நினைச்சா அதுக்கு நான் பொறுப்பு இல்லை. உன்னையாவது விசாரணைன்னு ஒன்று நடத்தி அப்புறமா தான் தண்டனை வாங்கி தருவா. என்னோட சுயரூபம் தெரிஞ்சதுன்னா நோ விசாரணை நோ கோர்ட். அவளே என்ன தூக்கில் ஏத்திருவா. இது எனக்கு முன்னாடியே தெரிஞ்சிருந்தா உன் பக்கமே நான் தலை வச்சு படுத்திருக்க மாட்டேன். ஏதோ உன் ஒய்ஃபு கலெக்டராக இருக்கால, நமக்கு பிரயோஜனப்படுவேன்னு பார்த்தேன். எங்கள் டீலிங்க்கு நீ அசத்தா இருப்பேன்னு பார்த்தேன். ஆனால் நீயே இப்போ எங்களுக்கு லயபிலிட்டி ஆகிட்ட பார்த்தியா? ஐயோ, செல் ஆஃப் ஆயிருக்கு. ஆஹா, என் ஒய்ஃப் 5 மிஸ்டு கால் கொடுத்துருக்கா. கால் மீ இமீடியட்லின்னு மெசேஜ் வேற இருக்கு. சரண்யா, ரவி, நவீன் திரும்ப வீட்டுக்கு வந்துட்டான். தெரியுமே. தெரியுமா? உங்களுக்கு எப்படி தெரியும்? அதுலமா ஒரு மீட்டிங்ல இருந்தேன், அதனாலதான் செல்ல சுவிட்ச் ஆஃப் பண்ணிருந்தேன். ஆன் செஞ்சப்போ உன்னோட மிஸ் காலை பார்த்தேன். நவீன் சம்பந்தமா ஏதாவது முக்கியமான விஷயம் இருக்குன்னு கெஸ் பண்ணேன். ஓகே, இப்போ கூட நான் மீட்டிங்ல தான் இருக்கேன்.
ஐ வில் டாக் டு யூ லேட்டர். சரி சீக்கிரமா வாங்க. ஓகே சரணி, ஐ வில் கால் யூ சார். ஓகே பாய். ஓகே. என்னடா இப்படி வளர்ற? ஏமாண்டா சட்டுன்னு வாயில வந்துருச்சு. நவீன் வீட்டுக்கு வந்துட்டான்னு சொன்னா தெரியும்னு சொன்ன. எப்படி தெரியும்னு கேட்டு குறையறா. டேய் என்னடா நீ கொஞ்சம் ஜாக்கிரதையா பேச வேண்டாமா? ஏற்கனவே உன் ஒய்ஃபு தண்ணியில் வெண்ணி எடுக்கிறவ. நீ இப்படி உளர்னா உன்னால எல்லாரும் மாட்ட போறேன்டா. சரி சரி, நான் எதையாவது சொல்லி சமாளிக்கிறேன். இதுக்கு முன்னாடி நீ என் வீட்டுக்கு வந்திருக்கேன். ஒரே ஒரு தடவை வந்திருக்கேன். இனிமே என் வீட்டு பக்கமே வராது. உன் வீட்டு பக்கம் என்ன, உன் ஒய்ஃபு கலெக்டராக இருக்கிற மாவட்டத்து பக்கமே தலை வச்சு படுக்க மாட்டேன். அதெல்லாம் சரி, இந்த பாடி என்ன பண்றது? எக்ஸ்பைரி ஆன மருந்தா இருந்தா ரீசைக்கிள் பண்ணலாம். எக்ஸ்பைர் ஆன பாடியை என்ன பண்ண முடியும்? நம்ம பசங்க கிட்ட சொல்லி எரிச்சிட வேண்டியதுதான். வண்டியில ஏறு, போலாம். ரவி பேச்சே ஒரு மாதிரியா இருக்கு. ஏன் இவ்ளோ பதட்டமா இருக்காரு? சம்திங் ராங்.